வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பயணத்தை பத்தி பேச போறோம். ம் வாழ்க்கை பயணம். ஆமா. வாழ்க்கை பயணம் ஏன் சிலருக்கு ரொம்ப நீளமாகவும் கடினமாகவும் இருக்கு, ஆனா சிலருக்கு அதுவே ஒரு கொண்டாட்டமா இருக்கு. இந்த கேள்விக்கு ஓஷோ ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்றாரு. கரெக்ட். ஓஷோ ஒரு சர்ச்சைக்குரிய சிந்தனையாளரா இருக்கலாம். ஆனா புத்தரோட தம்மபதம் மாதிரி பழமையான நூல்களுக்கு அவர் கொடுத்த விளக்கங்கள், அதுவும் நவீன உளவியல் ரீதியான விளக்கங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு உரைதான் தம்மபதத்தின் 21வது சொற்பொழிவு. அதுல இருக்கிற விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த உரையின் மையக் கருத்து ரொம்ப எளிமையானது இல்லையா? ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. விழித்திருப்பவனுக்கு இரவு நீண்டது, சோர்வுற்றவனுக்கு பயணம் நீண்டது. இதுல ஓஷோ சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காரணம் வெளியில இல்ல, உள்ளதான் இருக்குன்னு சொல்றது தானே. அதேதான். நம்மளோட பிரச்சனை, நம்மளோட துக்கம், நம்மளோட சோர்வு எதுக்குமே காரணம் வெளியில இல்ல. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நம்மளோட அக உலகம்தான் நம்மளோட புற உலக அனுபவத்தையே தீர்மானிக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த முழு உரையாடலையும் ஒரு பயணமா பார்க்கலாம். நம்ம மனசுங்கிற கண்ணாடியில தொடங்கி ஆசைங்கிற பெருங்கடல் வழியா பயணிச்சு, தனிமைங்கிற பாதை வழியா போய் கடைசியில ஞானம்னா உண்மையில என்னங்கிற இடத்துக்கு வந்து சேரப் போறோம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். உலகம் ஏன் இவ்வளவு பெருசா ஒரு முடிவே இல்லாத சமுத்திரம் மாதிரி நமக்கு தோணுது? ஓஷோவோட முதல் பாயிண்டே இதுதான். உலகம் உண்மையில பெரியதில்ல. அப்புறம் ஏன் அப்படி தெரியுது? நாம மயக்க நிலையில, அதாவது ஒரு விதமான தூக்க நிலையில இருக்கிறதால அது பெருசா தெரியுது. நீங்க விழித்து கொள்ள ஆரம்பிக்கும் போது உலகம் தானா சுருங்கத் தொடங்கும். இது ஒரு கனவு மாதிரிங்களா? கரெக்ட். ஒரு கனவு மாதிரி தான். கனவு காண்ற வரைக்கும் அதுல வர்ற சிங்கம், புலி, சந்தோஷம், துக்கம் எல்லாமே நிஜம். ஆனா கண்ணு முழிச்சதும் என்ன ஆகுது? ஒண்ணுமே இருக்காது. அந்த கனவோட சாம்பல் கூட மிஞ்சாது. அதேதான். அப்போ இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு மாதிரி தான் அவர் சொல்றார். நாம உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறதால தான் இந்த உலகத்தோட பிரச்சனைகள், உறவுகள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாமே இவ்ளோ முக்கியமா, இவ்ளோ பெருசா தெரியுது. இத விளக்க அவர் ஒரு குடிகாரனோட கதைய சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். அவனுக்கு உலகமே சுத்துது, வீடுகள் எல்லாம் ஆடுது. இப்போ உண்மையில உலகம் சுத்துதா? இல்லவே இல்ல. இல்ல. குடிச்சது அவன், போதை ஏறினது அவனுக்கு. ஆனா அவனோட அனுபவத்துல உலகமே தலைகீழா ஆடுது. நம்ம நிலையும் அப்படிதான். அப்போ நாமளும் ஏதோ ஒரு போதையில தான் இருக்கோமா? நிச்சயமா. நாம ஒவ்வொருத்தரும் ஆசை, கோபம், அகங்காரம்னு ஏதோ ஒரு போதையில தான் இருக்கோம். அந்த போதையில உலகத்தை பார்க்கும்போது அது குழப்பமானதா, பெரியதா, பயமுறுத்தக்கூடியதா தெரியுது. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட ஞாபகப்படுத்துது. ஓ, அப்படியா? ஆமா, ஐன்ஸ்டீன் கிட்ட யாரோ கேட்டாங்களாம், சார்பியல் கோட்பாட்டை எளிமையா சொல்லுங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா அது 1 வருஷம் மாதிரி தோணும். ம். ஆனா உங்க காதலி கூட பல மணி நேரம் இருந்தாலும் அது 1 நிமிஷம் மாதிரி பறந்துடும். ஆக நேரங்கிறது கடிகாரத்துல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் தான் ஓடுது. மிகச்சரியான ஒப்பீடு. அந்த ஐன்ஸ்டீன் உதாரணம் நேரத்தை பத்தி பேசுது. ஓஷோ அதையே ஒருபடி மேல கொண்டு போய் நம்மளோட முழு வாழ்க்கை பயணத்தோட அனுபவமே நம்ம மனநிலையை பொறுத்ததுதான்னு சொல்றாரு. அதாவது துக்கத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு நாள் கூட நகரவே நகராது. அது ஒரு இருண்ட முடிவே இல்லாத இரவு மாதிரி இருக்கும். ஆனா அதே நாள் ஆனந்தத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு கொண்டாட்டமா நொடியில முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். நாள் ஒண்ணுதான், ஆனா அனுபவம் 2. ஆமா, காரணம் வெளியில இல்ல, உள்ள. இதுக்கு அந்த உரையில ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. அந்த பாரிஸ் போன தம்பதியோட கதை. ஆமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி தேனிலவுக்காக பாரிஸ் போன ஒரு அமெரிக்க தம்பதி. ரிட்டையர் ஆனதும் மறுபடியும் அதே பாரிஸ்க்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அவங்க மனசுல இருந்த அந்த அழகாத ரொமான்டிக்கான பாரிஸ் அங்க இல்ல. நகரமே ஒரு மாதிரி மங்கலா, சோகமா, உயிரே இல்லாத மாதிரி தெரியுது. அப்போ அந்த மனைவி தன் கணவன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றா. ஆமா. அவ சொல்றா, பாரிஸ் அப்போ எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. ஆனா நாம தான் மாறிட்டோம். ம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இளமை இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, எதிர்காலத்தை பத்தின கனவுகள் இருந்துச்சு. நம்மளோட அந்த சந்தோஷம்தான் பாரிஸ் நகரம் முழுக்க பரவி அதை அழகா காட்டுச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட சோர்வு, நோய், மரண பயம் இதுதான் இருக்கு. நம்மளோட இந்த மனநிலை தான் பாரிஸ சோகமா காட்டுது. இது ஒரு ஆழமான உண்மை. நம்ம உலகத்தை பார்க்கறதில்ல, உலகத்துல நம்மள தான் நாம பார்க்கறோம். வாவ்! அப்போ உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நாம சந்தோஷமா இருந்தா அதுவும் சிரிக்கும், நாம சோகமா இருந்தா அதுவும் அழும்.
இது புரிஞ்சிடுச்சு. ம் ஆனா பெரியவங்க எல்லாம் பவசாகரம், சம்சார சாகரம்னு இந்த வாழ்க்கைய ஒரு பெரிய கடலோட ஒப்பிடுறாங்களே, அதை எப்படி கடக்கிறது? அதுக்கு ஓஷோ ஏதாவது வழி சொல்றாரா? இதுல தான் ஓஷோவோட தனித்தன்மை இருக்கு. எல்லாரும் சாகரத்தை கடக்க படகையை தேடும்போது ஓஷோ சொல்றார், என்ன சொல்றார்? படகை தேடாதீங்க, முதல்ல கண்ணை திறந்து பாருங்க, அங்க சாகரமே இல்ல. என்னது, சாகரமே இல்லையா? இது கேட்க விசித்திரமா இருக்கே. ஆமா, அவர் என்ன சொல்றார்னா, அந்த சாகரமே உங்களோட ஆசைகளாலும் தாகத்தாலும் உருவானது. உங்களோட அடங்காத ஆசைகள் தான் அந்த சமுத்திரத்துல அலைகளா அடிக்குது. ஒரு நிமிஷம், தாகம்தான் சாகரத்தை உருவாக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு தீவிரமா ஆசைப்படும்போது உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது இல்லையா? ஆமா, உருவாகுது. அந்த இடைவெளி தான் சமுத்திரம். உங்களுக்கு ஆசையே இல்லனா, தாகமே இல்லனா, அந்த சமுத்திரம் கோடை காலத்துல வத்தி போன ஆறு மாதிரி சுருங்கிடும். அப்போ நடந்து போய் அதை கடந்துடலாமா? நிச்சயமா, படகு, கப்பல் எதுவுமே தேவையில்ல. விழிப்புணர்வு வந்தா போதும். இந்த இடத்துல தான் அந்த பர்த்ருஹரி கதை வருது இல்லையா? ஒரு பெரிய மன்னன். ஆமா, உலகத்துல இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு உணர்ந்து துறவியானவர். அப்படிப்பட்ட பர்த்ருஹரி ஒரு நாள் காட்டுல தியானத்துல உட்கார்ந்திருக்கும் போது தற்செயலா கண்ணு முன்னாடி ஒரு வைரம் கிடைக்குது. ஒரு சின்ன ஆசை எட்டி பாக்குது. ஆமா, அடடா எவ்வளோ அழகான வைரம், இதை எடுத்துக்கலாமான்னு ஒரு சின்ன ஆசை. ஒரு மன்னனா இருந்து வைரங்களையும் ரத்னங்களையும் பார்த்து பழகுன ஒருத்தருக்கே எல்லாத்தையும் துறந்த பிறகும் இந்த ஆசை வருதுன்னா நம்ம நிலைமை. அதுதான் முக்கியமான கேள்வி. ஆனா அடுத்த கணமே பர்த்ருஹரிக்கு விழிப்புணர்வு வருது. சுதாரிச்சுக்கிறாரு. பைத்தியக்காரா, ஒரு சாம்ராஜ்யத்தையே குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்த, இப்போ இந்த சின்ன கல் மேலையா உனக்கு ஆசைன்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. அவர் அந்த எண்ணத்தை விட்டுட்டாரு. ஆனா அதே நேரத்துல அந்த வைரத்தை பார்த்த 2 குதிரை வீரர்கள் இது எனக்கு தான் சொந்தம்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை முத்தி ஒருத்தர் கத்தியால வெட்டிட்டு 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஆமா, அந்த வைரம் அங்கேயே தான் கிடக்குது. இப்போ போருங்க, ஒரே வைரம், அது யாரையும் ஒன்னும் பண்ணல. கரெக்ட். பர்த்ருஹரிக்குள்ள ஒரு சின்ன ஆசை அலைய உருவாக்கி அவரோட விழிப்புணர்வுல அது அடங்கிடுச்சு. ஆனா அந்த வீரர்களுக்குள்ள அது ஒரு பேராசை புயலையே உருவாக்கி அவங்க உயிரையே குடிச்சிருச்சு. இதுதான் ஓஷோ சொல்ற சத் தர்மம். ஆமா, ஓகே, சத் தர்மம்னு சொல்றீங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு மதமா இல்ல வேற ஏதாவது தத்துவமா? நல்ல கேள்வி. சத் தர்மம் அப்படிங்கிறது எந்த மதத்தையும் குறிக்கிற சொல் இல்ல. அதுக்கு நேரடியான அர்த்தம் உண்மையின் விதி. The law of existence. எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தோட அடிப்படை இயங்கு விதி. நெருப்போட தர்மம் சுடுவது, நீரோட தர்மம் குளிர்ச்சி. அதே மாதிரி ஆசை துக்கத்தை தரும், விழிப்புணர்வு விடுதலையை தருங்கிறது ஒரு அடிப்படை விதி. இந்த விதி அறியாதவங்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய சம்சார சாகரம். சரியா சொன்னீங்க. அப்போ உலகமே நம்ம மனசோட பிம்பமும் நம்ம ஆசைதான் வாழ்க்கை பெருங்கடலை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்து எழற கேள்வி, இந்த உள்நோக்கிய பயணத்தை எப்படி தொடங்குறது? தனியா போகணுமா இல்ல துணையோட போகலாமா? இது பத்தி ஓஷோ ஒரு முக்கியமான பார்வையை முன்வைக்கிறாரு. அவர் புத்தரோட ஒரு சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார். என்ன அது? பயணத்தில் உன்னைவிட சிறந்த அல்லது உனக்கு சமமான ஒரு துணை கிடைத்தால் மட்டுமே கூட செல், இல்லையெனில் உறுதியுடன் தனியாக செல். ஒரு முட்டாள் சங்கத்தோடு ஒருபோதும் நல்லதல்ல. இது கேட்க கொஞ்சம் கடுமையான நிபந்தனையா தெரியுதே. நம்மளை விட சிறந்த ஒருத்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு விதமான ஆன்மீக அகங்காரத்துக்கு வழிவகுக்காதா? ரொம்ப முக்கியமான சந்தேகம். ஆனா இங்க சிறந்தவர் மூடர் அப்படிங்கிறதுக்கு ஓஷோ கொடுக்கிற விளக்கம் வேற. எப்படி? மூடர்னா அறிவில்லாதவர் இல்ல. தன் கவனத்தை முழுசா வெளியுலக பொருட்கள் மேல, அதாவது பணம், புகழ், அதிகாரம், அடுத்த ஐபோன், இன்ஸ்டாகிராம் லைக்ஸ்னு வெளியவே வச்சிருக்கிறவர் தான் மூடர். அப்போ அமூடர் அல்லது சிறந்த துணை யாரு? தன் கவனத்தை உள்நோக்கி தன்னோட உணர்வு நிலை, தன்னோட சைத்தன்யம் மேல திருப்புறவர் தான் அமூடர். ஒரு நிமிஷம், சைத்தன்யம்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கு எளிமையான அர்த்தம் என்ன? நிச்சயமா, சைத்தன்யம்னா நம்மளோட அடிப்படையான உயிர் சக்தி அல்லது தூய உணர்வு நிலை. நம்ம மனசு, எண்ணங்கள், உணர்ச்சிகள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி எதையுமே பாவிக்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாட்சி உணர்வு. பியூர் கான்ஷியஸ்னஸ். ஓகே, புரியுது. ஓஷோ ஒரு அழகான உருவகம் சொல்றார். வெளி உலகம் நோக்கி போறவன் ஒரு பாறை மாதிரி உறுதியா பிடிவாதமா இருப்பான். ஆனா உள்நோக்கி பயணம் செய்யறவன் ஒரு சின்ன செடியோட முளை மாதிரி. ரொம்ப மென்மையானவன். ஆமா, ரொம்ப மென்மையானவன், சந்தேகங்களோட தேடலோட இருப்பான். இந்த முளை போய் அந்த பாறையோட மோதுனா என்ன ஆகும்? முளைதான் உடையும். புரியுது. அப்போ நம்மள மேலும் மேலும் வெளி உலகத்துக்குள்ள இழுக்கிற நம்ம தனிமையை மதிக்காத உறவுகளை விட தனிமையே மேல்னு சொல்றார். மிகச்சரியா.
புத்தர் 10,000 பிக்குகளோட பயணம் செய்வாராம். அது ஒரு சின்ன ஊரே இடம்பெயர்ற மாதிரி இருக்கும். 10,000 பேரா? பெரிய கூட்டமாச்சே. ஆமா, ஆனா அந்த கூட்டத்துல ஒரு கல்லறை அமைதி நிலவுமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க உள்பயணத்துல தனியா இருந்தாங்க. பேச்சுவார்த்தை ரொம்ப குறைவு. அப்போ உண்மையான சத்சங்கம்னா என்ன? யாருடைய சங்சாத், அதாவது யாருடைய கூட்டு உங்க தனிமைய கெடுக்காம இன்னும் ஆழமாக்குதோ அதுதான் உண்மையான சத்சங்கம். ஓ, அப்ப சத்சங்கம்னா பஜனை பாடுறது, சொற்பொழிவு கேட்கறது மட்டும் இல்ல. அது ஒரு வகை. ஆனா உண்மையான சத்சங்கங்கிறது ஒத்த சிந்தனையுடைய தங்களோட தனிமையை மதிக்கிற 2 பேர் சந்திக்கும் போது நடக்கிறது. அவங்க பேசாம இருந்தாலும் அவங்க இருப்பு மட்டுமே ஒருத்தருக்கொருத்தர் ஊக்கமா இருக்கும். அப்படி ஒரு துணை கிடைச்சா ஓகே, இல்லனா? இல்லைன்னா தனியா போறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. இந்த நடுவுல இருக்கிற வாழ்க்கை பயணத்திலயும் தனியா இருக்க பழகிக்கிறது தான் ஆன்மீகத்தோட அடிப்படை. சரி, பயணம், துணை இதெல்லாம் பத்தி பேசணும். அடுத்ததா ஓஷோ, என் மகன் என் செல்வம்னு பெருமைப்பட்டுக்கிற முட்டாள பத்தி பேசுறார். இது நம்ம பலருக்கும் பொருந்துற ஒரு விஷயமாச்சு. ஆமா, இதுதான் அகங்காரத்தோட ஆணிவேர். ஓஷோ கேக்குறார், நீயே உனக்கு சொந்தம் இல்லாத போது மகனும் செல்வமும் எப்படி உனக்கு சொந்தமாகும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, நம்ம பிறப்பு நம்ம கையில இல்ல, இறப்பு நம்ம கையில இல்ல. இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்ல. இது ஒரு வாடகை வீடு மாதிரி தான் இல்லையா? நாம இந்த உடம்புங்கிற வீட்டுல கொஞ்ச காலம் தங்கி இருக்கோம். அவ்வளவுதான். நாம போனதுக்கு அப்புறம் இந்த வீடு இங்கதான் இருக்க போகுது. இந்த வீடே நமக்கு சொந்தம் இல்லாதப்போ இந்த வீட்டுல இருக்கிற சோஃபா, டிவி, அதாவது நம்மளோட சொத்து, சொந்தம் எல்லாம் நமக்கு எப்படி நிரந்தரமா சொந்தமாகும்? அருமையான ஒப்பீடு. அதுதான் நிதர்சனம். இந்த உண்மைய உணராதவன் தான் ஏன் மகன், ஏன் சொத்துன்னு மார்த்தட்டிட்டு இருக்கான்கிறாரு ஓஷோ. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ உண்மையான பண்டிதன், அதாவது ஞானி யாரு? எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சவரா? இல்லவே இல்ல. புத்தரோட வரையறை ரொம்ப எளிமையானது, ஆனா புரட்சிகரமானது. அது என்ன? எந்த மூடன் தன்னை மூடன் என்று உணர்கிறானோ அவன் அந்த காரணத்தினாலேயே பண்டிதனாகிறான். எந்த மூடன் தன்னை பண்டிதன் என்று நினைக்கிறானோ அவனே உண்மையான மூடன். ஆமா, அட, இது சாக்ரட்டிஸ் கதையை அப்படியே ஞாபகப்படுத்துறது. டெல்பி நகரத்து கோயில்ல ஒரு வாக்கு வருது, கிரேக்கத்திலேயே பெரிய ஞானி சாக்ரட்டிஸ் தானு. இது கேட்டதும் சாக்ரட்டிஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. அவர் சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஞானியாக முடியும்? அதுக்கு அந்த தெய்வம் சொன்ன பதில் என்னன்னா, சொல்லுங்க. அதற்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அவர்தான் உண்மையான ஞானி. ஞானத்தோட முதல் படி தன் அறியாமையே முழுசா ஒப்புக்கிறது. எனக்கு தெரியும்னு சொல்றதுதான் அறியாமையோட உச்சம். நம்ம கல்வி முறை முழுக்க அதைத்தானே ஊக்குவிக்குது. ஆமா, ஆனா உண்மையான ஞானம் அந்த தெரியுங்கிற அகங்காரம் உடையும் போதுதான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சம் இதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம உலகத்தை மாத்தணும்னா நாம முதல்ல மாறணும். ஆமா, நம்ம பயணத்தோட நீளத்தையும் அதுல வர்ற துன்பத்தையும் தீர்மானிக்கிறது வெளியில இருக்கிற உலகமோ தூரமோ இல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்மளோட மனநிலை தான். மிகச்சரியா. ஞானம்ங்கிறது நிறைய தகவல்களையும் புத்தக அறிவையும் நம்ம மனசுக்குள்ள சேகரிச்சு வைக்கிறது இல்ல. அதுக்கு நேர்மாறானதான். ஆமா, அதுக்கு நேர்மாறானது. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற அறிவுங்கிற குப்பையெல்லாம் கொட்டி நம்ம மனசுங்கிற பாத்திரத்தை முழுசா காலியாக்குறது தான் ஞானம். அந்த வெற்றிடத்துல தான் உண்மையான புரிதல், உண்மையான ஞானம் தானா வந்து இறங்கும். அப்படியானால் இந்த உரையாடலை கேட்ட நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க அறிவு பாத்திரத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை நிரப்பி வச்சிருக்கீங்க? இதுதான் சரி, அதுதான் தப்பு, எனக்கெல்லாம் தெரியும்னு நீங்க பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகள் என்ன? அதை முழுவதுமாக கொட்டி உங்க மனசு ஒரு காலியான பாத்திரமா மாத்த நீங்க தயாரா?